யார் என்னை காப்பாற்றுவார்? Who will save me? என்னை கை கொடுத்து தூக்குபவர் யார்? கவலையில் இருக்கிறீர்கள். மனம் வருந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, என்ன செய்யறதுன்னு தெரியல. குழந்தையோட படிப்பு இருக்குதுங்க ஐயா. ஐயா, வீட்டில் ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. பணம் இல்லை என்றால் எங்கே தேடுவேன்? பணத்தை எங்கே தேடுவேன்? நான்லாம் நெப்போ கிட் இல்லையா, சாதாரண குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். கிராமத்திலேருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு யார் உதவுவா? கவலை ஒன்றும் வருந்தாதீங்க. ஏழைகளின் பங்காளன் சிவபெருமான். குபேரனுக்கு செல்வத்தை தந்தவன். ஏழ்மை நிலையில் இருந்த குபேரனை செல்வத்தை தந்து அழகாபுரிக்கு அரசனாக்கி அழகு பார்த்தவன் உங்கள் அப்பன் சிவபெருமான். கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம் என்று சொன்னாலே உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ரோஹிணி பிரதோஷம். அப்படியே ரிஷபம், அங்கே நந்திகேஸ்வரர், அவருக்கு கொம்புக்கு நடுவில் சிவசக்தி நடனம். மாலை நேரத்திலே 6 மணிக்கு மேலே சிவபெருமான் கிட்ட அப்பா செல்வத்தை தான் மனசார கேட்டு பாருங்க, உங்களுக்கான அற்புதம் துவங்கி விட்டது.